அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா அதிகாரம் 49 காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 487 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளுடைய சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் கண்டிப்பாக படிங்க. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மிளிரும். குறள் பாருங்கள். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். பொல்லென அப்படின்னா சடக்கென. பொல்லென என்ன? சடக்கென. ஆங்கே அப்படின்னா அப்பொழுதே. புறம் அப்படின்னா வெளிப்பட. வேறார் அப்படின்னா வெகுல மாட்டார். காலம் பருவம் அதை தான் சொல்லுவாங்க. பார்த்து அப்படின்னா நோக்கி. உள் அப்படின்னா நெஞ்சம். வேற்பர் அப்படின்னா வெகுள்வர். ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையவர். ஒல்லியவர்னா என்ன? அறிவுடையவர். இதோடைய விளக்கம் பாருங்க. அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வர். அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வர். பொங்கி எழுந்தாலும் வெளியே காட்டாது இருப்பவர்கள் காலம் கருதி கட்டுப்படுத்தும் அறிவுடையவர்கள். அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார். தம் பகைவர் அடாது செய்தல் அவர் அறிய தம் பகைமையை அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார்கள். ஆனால் ஏற்ற காலம் நோக்கி சினத்தை மனதிற்குள் வைத்திருப்பர். பகைமையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதே அறிவுடையார் செயல். அதாவது இந்த குறளில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளை ரொம்ப இழிவாக பேசிட்டாங்க, ஏதோ நமக்கு செய்ய வேண்டியதை அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வரும். அந்த இடத்துலையே நம்மளுக்கு கோபம் வரும். அவங்கள நம்ம ஏதாவது திட்டிடலாம், அவங்கள ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பது முட்டாள்தனம். நம்ம வெளியே எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அப்படிங்களா பண்ணுங்க, உங்களோட காலமா ரொம்ப மகிழ்ச்சி, என்னுடைய காலமும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்? மனசுலே வச்சிட்ருப்பாங்க. அதுதான் பாருங்க. பொங்கி எழுந்தாலும் வெளியே காட்டாது இருப்பார்கள் காலம் கருதி கட்டுப்படுத்தும் அறிவு உடையவர்கள். எந்த இடம் எந்த காலம், இப்போ நம்ம இது அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம செஞ்சோம்னா இது நமக்கு சரியாக போகுமா இல்லை தப்பாகுமா அப்படின்னு யோசிக்கணும். அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்வர். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வர். அறிவுடையவர்களாக என்ன பண்ணணும்? யாராவது நமக்கு தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா அப்போவே நம்ம அவங்கக்கிட்ட கோவப்பட்டு கத்தவோ பேசவோ கூடாது. இது உன்னுடைய காலம், என்னுடைய காலம் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காலமும் நேரமும் இடமும் பார்த்து நம்ம மனதில் வச்சுருக்கணும். இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா, நல்லது அப்படின்னு. பெரிய மனசு இருக்கிறவங்க மன்னிச்சு விட்டுருங்க. ஆனால் ஒருத்தவங்க நம்மளை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தும் போது அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அதை மனசுலேயே வச்சுருந்து அதற்கான காலமும் நேரமும் வரும்பொழுது அவங்க முன்னாடி வெற்றியோடு போய் நிற்பாங்க. அதை தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பவர் ஒல்லியவர். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.